நீங்கள் இப்போ தான் நம்ம ப்ரெட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். சீஸு பீஸா சீஸ்லாம் மிஸ்டே. அப்புறம் மறுபடியும் அதுக்கு ரசத்தை போட்டு சாப்பிட்ருக்கீங்க. நாட்டில் பீஸா சாப்பிட்ற எல்லாருமே நைட்டுக்கு போய் கொஞ்சம் ரசம் இதில் சாப்பிட்டு தான் தூங்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நாங்கள் வந்து பிரெட் டோஸ்ட் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பக்கம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கலர் போகலாம். பிரெட்டு டோஸ்ட்னா வந்து நார்மலாக செய்கிற மாதிரில சாண்ட்விச் மாதிரி ஆம்லெட் போட்டு. ஆம்லெட்லாம் இல்லை, முட்டை வாங்கல, இது கேரட்லாம் அப்படியே வச்சு கேரட்டு, கொஞ்சம் முட்டைக்கோசு, கொஞ்சம் மைனஸ் இருக்குது, இந்த சாஸ்லாம் இருக்குது, அப்புறம் இது போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மேலே சீஸ் போட்டுக்கலாம். அப்புறம் டோஃபு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, அதுவும் செஞ்சிடலாம். டோஃபுல எனக்கு செஞ்சு ஏமா செஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ மொத்தங்க இது இருக்குது, இதுதான் வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் போட்டு நம்ம சாண்ட்விச் செய்யலாம். இது ஜஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். சரி, இதான் நம்மளோட ப்ரெட்டு. இதான் இப்போ நம்ம டோஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து டோஸ்ட் வணக்க தேவையில்லை, காயெல்லாம் லைட்டாக ஒரு வணக்கம் அவ்வளோதான். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா முட்டைக்கோஸு, அப்புறம் இது பீன்ஸு, கேரட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு நம்ம சேர்த்திக்கலாமா? ஓகே, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம கேரட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் பூண்டு. முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் நம்ம பச்சையாக சாப்பிட்டுக்கலாம், லைக் கடைசியாக போட்டாட்டா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சக்தி மசாலா, சக்தி கரம் மசாலா. இது வந்து ரொம்ப வணக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசனை, வெஜிடபிளோட பச்சை வாசனை போகிற மட்டும்தான் வணக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து தண்ணி விடங்காட்டி ஒரே ஒரு வணக்கிட்டு நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். அது ஆரஞ்சு கலரில் ஆயிடும்ல. போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட்டுக்காக ரெடியாக இருக்குது. அது யார் பண்ண போகிறா? நான் தான். வந்து அரோமா பன்னீர். பன்னீர் நான் வந்து ஒரு பாதி தான் ஆட் பண்ணி போகிறேன், பாதி வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இது பிரெட்டில் வந்து பன்னீர் வச்சு சாப்பிட்ற மாதிரி இது வந்து நம்ம துருவிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் போடல, துருவிக்கிற போகிறோம். கேரட் ஆயில். ஓகே, இங்கே பாருங்க பீட்சா சீஸ். இது பீட்சாவுக்கு போடுவாங்களா, மில்க் அந்த பீட்சா சீஸ். ஸோ நம்ம வந்து காய் சீவரில் துருவிக்கலாம். காயை நல்லா போட்டு இந்த கேபேஜ் மாதிரி, கேரட் மாதிரி. ஸோ அரைச்சிட்டு பார்க்கலாம். அம்மா, நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க?
2300. அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸா? அவ்வளோ பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. இது இருக்கா, லைஸாக ஒட்டியிருக்காங்க, ஸ்மூத்தாக இருக்குது. சரி கம்ப்யூட்டரு கையெடு. இது தட்டில் அப்படியே இதை வந்து நான் வேறு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். தட்டில் போட்டு அந்த காய்களோட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி வேணுமா? ஸோ இது தனியாக வச்சிடலாம். ஒரு பேரா நம்ம வந்து இது வந்து பீஸா சீஸ், மில்கி மிஸ்டோட பீஸா சீஸ் இருக்குது. ஏமா பீட்சா சீஸ் கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். ஸோ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா சீஸ் கமிச்சில மெட்டல் அலுமினியம் ஃபாயில். சிங்கில் விழுந்துருச்சுமா அலுமினியம் ஃபாயில். நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறோம். என்னம்மா இவ்வளோ தான் எடுத்துக்கிறீங்க? போதும், கொஞ்சமாக போதும். அப்புறம் பீட்சாக்கு சேர்த்து கதைக்குன்னு வேணுமா? ஆமாம், இதையும் நம்ம திருவிக்கலாம். சீஸ்னால் எங்கள் அம்மா துருவி தான் சாப்பிடுவாங்க. துருவி நம்ம ப்ரெட்டு மேலே போடுறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எப்பவுமே அப்படி தான் பிரெட் டோஸ்ட் பண்ணுறாங்கன்னா சீஸ் மட்டும் நல்லா வாங்கிடுவாங்க. ஆட்டாம காமி லக்ஷன். போதும் கை கொஞ்சம் மேலே. ஸோ நீட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ ஃபைனலி ஓகே. ஸோ சீஸ் ரெடி. அப்படியே சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்குறேன். அதையோட ரொம்ப சாஃப்டாக இருக்குமா? சரி ஓகே. இந்த வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம இந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து வேகட்டும். ரொம்ப நல்லா வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு வணக்கு அவ்வளோதான். பன்னீர் நல்லா வந்து வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா. எங்கள் அம்மா அதை பண்ணி ஸ்பெஷலாக சமைப்பாங்க. ஓகே அவ்வளோதான். இது நம்ம எடுத்துடலாம், கழிச்சிடலாம். கழிச்சாச்சு. டோஃபு இல்லை, பிரெட். என்ன பிரெட் தெரியுமா? ஃபேமிலி ஒண்டர் பிரெட். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரெட் ப்ரெட்டு வச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடு எடுத்துகிட்டு இந்த சாஸு ரெட் சில்லி சாஸ், இது வந்து க்ரீன் சில்லி சாஸ். அவ்வளோ. கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட இதில் சேர்த்துக்கலாம். பச்சையாக அப்போ உள்ளார நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்மளோட சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்குது ப்ரெட்டில். நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு வச்சுக்கலாம்.
சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். அம்மா நீங்கள் இப்போ தான் நம்ம ப்ரெட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். சீஸு பீஸா சீஸ்லாம் மிஸ்டே. அப்புறம் மறுபடியும் அதுக்கு ரசத்தை போட்டு சாப்பிட்ருக்கீங்க. நம்ம நாட்டில் பீஸா சாப்பிட்ற எல்லாருமே வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரசம் சாதம் இதில் தயிர் சாப்பிட்டு தான் தூங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வயிறு நம்பாது. அதனால் வயிறு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அது ஃபஸ்ட்டு சொன்னது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா சொல்ல தமிழ் படம் ஹீரோ இருக்கார்ல சிவா, மிர்ச்சி சிவா, ஒரு பக்கத்தில் ஒரு டைலாகு அது இன்னைக்கு மேட்சிங்காக இருக்குது நம்ம வீட்டில். அவங்களுக்கு வந்து வயிறு நம்பாது. ஓகே பை. லைக்கு